பரதன் என்னும் தலைமகனாய் பிறந்துள்ளான். பரதன் உலகம் முழுமையும் வெல்லும் ஆற்றல் படைத்தவன். பரதனை தொடர்ந்து ரிஷபசேனன் முதலான 99 திருக்குமார்களை பெற்றெடுத்து என்னை பெரும் மகிழ்ச்சியில் ஆக்கியுள்ளாய். அது மட்டுமா, பிராமி என்னும் பெருமைக்குரிய பெண்ணையும் பெற்றெடுத்து தந்துள்ளாய். சுனத்தா, நீ உன் அக்கா யசஸ்வதிக்கு சற்று இழைத்தவள் அல்ல. மன்மதனை போன்ற பேர் அழகு படைத்த பாகுபலி குமாரனை பெற்றெடுத்து என்னை பெரும் மகிழ்ச்சியில் ஆக்கியுள்ளாய். காமதேவன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் பாகுபலி அறிவிலும் ஆற்றலிலும் வீரத்திலும் சிறந்து விளங்குபவனாயிற்று. அது மட்டுமா, அறிவிலும் அழகிலும் சிறந்து விளங்கும் சுந்தரி என்னும் மாதர்வள மாணிக்கத்தை பெற்றெடுத்தவளாயிற்று. சுவாமி, எல்லா பெருமையும் தாங்கள் கூறியது. ஆம் சுவாமி, உங்களோடு இணைந்ததால் தானே எங்களுக்கு பெருமை. நீங்கள் இருவரும் 100 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி. சுவாமி, அரண்மனையில் சில வேலைகள் கவனிக்க வேண்டும். நாங்கள் நல்லது, சென்று வாருங்கள். தந்தையே, ஆதி பிரம்மா என்று அனைவராலும் போற்றப்படும் அன்பு தந்தைக்கு இந்த பிராமியின் பணிவான வணக்கங்கள். மூலகநாதன் என்று தேவர்களாலும் போற்றப்படும் என் அன்பு தந்தைக்கு சுந்தரியின் பணிவான வணக்கங்கள். என் அருமை குழந்தைகளே, பெண் குலத்துக்கே எடுத்துக்காட்டாய் திகழும் உங்களின் பணிவையும் நல்லொழுக்கத்தையும் கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பணிவு நல்லொழுக்கம் இவைகளுடன் உயர்ந்த புகழையும் தரவல்ல கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அப்பா, அறம், பொருள், இன்பம் முதலானவற்றை தரவல்ல இக்கல்வியை கற்பதில் நாங்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளோம். என்னும் எழுத்தும் இன்ன பிற கலைகளையும் கற்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தையே. ராமி, உனக்கு எனது வலது கையால் சித்தம் நமக என்னும் மங்கள சொல்லை முதலில் கற்பிக்கிறேன். பிறகு அகரம் உள்ளிட்ட மெய்யெழுத்துக்களையும் இதர மெய்யெழுத்து கூட்டெழுத்துக்களையும் நான் கற்பிக்கின்றேன். சுந்தரி, உனக்கு எனது இடது கையால் 1, 10, 100, 1000 முதலான கணக்குகளில் கூட்டல், வகுத்தல், கழித்தல், பெருக்கல் முதலான 16 வகை கணித முறைகளை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். நீ இவற்றை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் கற்பிக்கும் கணக்குகளில் நான் நன்கு தேர்ச்சி பெறுவேன். சித்தம் நமக, சித்தம் நமக, சித்தம் நமக. இந்த காட்சியில் நடித்துக் கொண்டிருப்பவர்கள் உண்மையிலேயே இந்த இரு மாணவிகளுடைய தந்தைதான் அவர். காட்சியிலும் அவர்கள் அதே போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரவேற்பு. எழுத்துக்களை என் வலது கையால் கற்பித்ததால் எழுத்துக்கள் வளமாக வளர்ந்து சொற்களையும் வாக்கியங்களையும் உருவாக்கும். எண்களை என் இடது கையால் கற்பித்ததால் எண்களின் இடமதிப்பு இடப்பதமாக வளர்ந்து வரும். கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் கல்வி. நீங்கள் இருவரும் எண்ணையும் எழுத்தையும் மொழி இலக்கணம் செய்யுள் முறைகளையும் தெளிவாக கற்க வேண்டும். கண்டிப்பாக தந்தையே. நன்றி. மகிழ்ச்சி தந்தையே. சென்று வருகிறோம். இருவரும் வணங்கி விடைபெற்று சென்றதும் பரதனும் பாகுபலியும் வருகின்றனர். உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். நன்றி தந்தையே. சுவாமி, தாங்கள் எல்லா கலைகளையும் நன்கு அறிந்தவர். வாழும் வகையை மக்களுக்கு போதித்த உத்தமர். எனவே பொதுமக்களாக எங்கள் குறைகளை தாங்களிடம் கூற வந்துள்ளோம். உங்கள் குறைகள் எதுவாயினும் என்னிடம் தயங்காமல் கூறலாம். சுவாமி, முன்பெல்லாம் தானியங்கள் தாமாக விளைந்தன. மரங்கள் காய்கனிகளை தேவையான அளவு தாராளமாக கொடுத்தன. காய்களும் கிழங்குகளும் தாராளமாகவே விளைந்து கிடந்தன. அதனால் நாங்கள் எந்த இன்னலுமின்றி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் இப்பொழுது கால சந்தர்ப்பத்தால் தானியங்கள் தாமாக வெளிவதில்லை. மரங்களும் காய்கனிகளை தேவையான அளவு தருவதில்லை. அதனால் மக்கள் மிகவும் பசியால் வாடுகின்றனர். எங்கள் இடர் நீக்க நீங்கள் தான் வழியை கூறி அருள வேண்டும் சுவாமி. கவலை வேண்டாம், அச்சம் வேண்டாம். நீங்கள் வளமுடன் வாழ்வதற்கு உண்டான அனைத்து வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன்.
நிலங்களை உழுது பண்படுத்தி நெல் சோளம் முதலான தானியங்களையும் காய் கிழங்கு கடி முதலானவற்றை நீங்களே உற்பத்தி செய்யும் முறையினை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அப்படியா சுவாமி? தாங்கள் கூறியபடி நாங்கள் செய்கின்றோம் சாமி. அது மட்டுமல்ல, விதேக நாட்டைப் போல நம் நாட்டிலும் கிராமம், வீடு, அலுவலகம், தொழில் முதலானவற்றை அமைத்து தருகிறேன். நீங்கள் வளமுடன் வாழ அனைத்து உதவிகளையும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். மிக்க நன்றி சுவாமி. மிக்க நன்றி சுவாமி. மிக்க நன்றி சுவாமி. நல்லது, சென்று வாருங்கள். பொதுமக்கள் சென்ற பின்னர் தேவேந்திரன் வருகை புரிகின்றார். சுவாமி, தங்களை சந்திக்க எண்ணினேன், அதனால் உடனே புறப்பட்டு வந்து விட்டேன். வருக தேவேந்திரரே, வருக. தங்கள் வரவு நல்வரவாகுக. சுவாமி, பொதுமக்கள் தங்களிடம் முறையிட்டதை நான் அவதை ஞானத்தால் அறிந்தேன். எனவே பொதுமக்களுக்கு ஏற்ற குடியிருப்புகளை அமைத்து தருவதே என் வருகையின் நோக்கமாகும். தக்க தருணமறிந்து உற்ற உதவிக்குரிய வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. முதற்கண் ஒரு சுபமுகூர்த்த நாளில் தக்கதோர் இடத்தில் திசை நான்கிலும் ஒளி வீசக்கூடிய ரத்தினங்களால் செய்யப்பட்ட ஜினாலயங்களை அமைக்கிறேன். மேலும் தாங்கள் தங்குவதற்கு அரண்மனை ஒன்றையும் அமைக்கிறேன். அயோத்தி மாநகரை அழகுபடுத்தி அதனை சுற்றிலும் குரு, காசி, கேடகம், கேரளம், சோழம், பாண்டியம் போன்ற நாடுகளை அமைக்கிறேன். அது மட்டுமில்லாமல் வேடுவர்களும் யவனர்களும் தங்கும் விதத்தில் குடியிருப்புகளை அமைக்கிறேன். நாடுகளின் மையப்பகுதியில் தலைநகரை அமைக்கிறேன். அதை சுற்றிலும் கிராமம், புறம், கேடகம் போன்றவற்றையே அமைக்கிறேன். தேவேந்திரரே, நீங்கள் மக்கள் வசதிக்காக பல புதிய புறங்களை அமைத்து தருவதால் மண்ணுலகோர் உங்களை புரந்தரன் என்று பெயரிட்டு போற்றி மகிழ்வார்கள். சுவாமி, தாங்கள் திருவுள்ளபடி குடிமக்களை குடியிருப்புகளை ஏற்றவுடன் என் பணி நிறைவேற்றதும் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். தங்கள் நற்பணி தொடரட்டும். விடை பெற்றுக் கொள்கிறேன். நல்லது. திரளான பெருங்குடி மக்கள் ஏற்றுகின்றார். ரிஷபசாமி மக்கள் ரிஷபசுவாமி வாழ்க, தேவேந்திரன் வாழ்க. ரிஷபசுவாமி வாழ்க, தேவேந்திரன் வாழ்க. என் அருமை பொதுமக்களே, என் விருப்பத்திற்கிடங்க தேவேந்திரன் அவர்கள் நேரில் வருகை தந்து கிராமம், வீடு, நாடு, நகரம், கிராமம் முதலான புதிய குடியிருப்புகளை அமைத்து கொடுத்துள்ளார். உழவு, எழுத்து, தொழில், வாணிபம், கல்வி, சிற்பம் என 6 வகையான தொழில்களை நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். நீங்கள் அவரவர் விரும்பும் தொழிலை மேற்கொண்டு பொருள் ஈட்டி இல்லற வாழ்க்கையை இனிமையாக நடத்த வேண்டும். திருமணம் புரிய முறைகளையும் மாமன், மருமகள், மைத்துனன் முதலான உறவு முறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அன்பும் அறமும் உழைப்பும் மேலோங்க நீங்கள் ஒன்றுபட்டு வாழ என் நல்வாழ்த்துக்கள். வாழ வகையும் வகுத்த ரிஷபதேவர் வாழ்க, உழைப்பின் பெருமை உறுத்த ரிஷபதேவர் வாழ்க. வாழ்க. சுவாமி, தாமாகவே எல்லாம் கிடைத்த காலம் மாறி இப்போது உழைப்பால் உயர வேண்டும் என்ற காலம் மலரத் தொடங்கிவிட்டது. நன்றே சொன்னீர். போகம் பூமியானது இனி 6 வகை தொழில்கள் நடைபெறும் கர்ம பூமியாக மாறும். எனவே இதை கிருதயுகம் என்று அழைப்போம். கிருதம் என்றால் செய்யப்பட்டது என்று பொருள். இன்று ஆடி மாதம் கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி நன்னாளில் இந்த புதிய யுகம் தொடங்குவதாக கொள்வோம். கிருதயுகம் படைத்த பிரம்மா வாழ்க, கிருதயுகம் படைத்த பிரஜாபதி வாழ்க, கிருதயுகம் படைத்த விதாதா வாழ்க, கிருதயுகம் படைத்த மனு வாழ்க, மனுயுகம் படைத்த விஷ்ணுசாமி வாழ்க. நான் தொடங்கி வைக்கும் இந்த புது யுகத்தில் உங்களின் புதிய வாழ்க்கையை தொடங்கி சகல நலமும் பெறுவீராக. மிக்க நன்றி. நல்லது. நாவி மன்னர் அமர்ந்திருக்க தேவேந்திரனும் தேவர்களும் அங்கே குழுமி இருக்கின்றார்கள். மேலும் ரிஷபநாதருக்கு
பட்டாபிஷேகமும் நடக்க இருக்கின்றது. இந்த காட்சியை கண்டுகளியுங்கள். உலகம் போற்றும் பேரறிஞராக பிரகாசிக்கும் என் மகன் ரிஷபசுவாமிக்கு முடிசூட்டு விழாவை சிறப்பாக நடத்துவதற்காக வருகை புரிந்துள்ள தேவேந்திர அவர்களே, நால்வகை தேவர்களே, சசிதேவியார் அவர்களே, தேவ மாதர்களே, அரண்மனை பெரியோர்களே, இந்த வெள்ளத்தில் திறந்திருக்கும் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என இனிதே வரவேற்கின்றேன். நாடாளும் மாமன்னரே, சுவாமிக்கு முடிசூட்டு விழா நடத்துவதற்கென்று புதியதோர் மண்டபத்தை அமைத்துள்ளேன். அதன் மையப்பகுதியில் தங்கத்தாலும் ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்ட அரியணை ஒன்றையும் நிர்மாணித்துள்ளேன். பெருமைமிக்க அயோத்தி அரசே, முடிசூட்டு விழா மண்டபத்தை கலை வண்ணத்தில் கை தேர்ந்த தேவ மகளிரை கொண்டு சந்திர குலம்பால் மெழுகி ரத்தின பொடிகளால் வகை வகையாக கோலமிட்டு அழகுபடுத்தியுள்ளேன். இன்று சூழ்ந்த நாள் பட்டாபிஷேக வைபவத்தை தேவேந்திர அவர்களே முன்னின்று சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்த பெருகை முழங்கட்டும், மங்கள பாடல்கள் இன்னிசை முழங்கட்டும், தேவலோக நடன மாதர்கள் நாற்புறமும் நடனமாடட்டும். தேவர்களே வாருங்கள், சுவாமியை கிழக்கு முகமாக அமர செய்வோம். சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காக புனித நீரை நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் நால்வகை தேவர்களும் தங்க குடங்களிலே கொண்டு வந்துள்ளோம். புனித கங்கை நீரால் நிரம்பி வைத்த பொற்குடங்கள், பெரிய கூறிய சிந்து நதி நீரால் நிரம்பியவை இந்த பொற்குடங்கள். சிந்துவும் கங்கையும் தோன்றுமிடமான பதுமை நீர்நிலையில் இருந்து வரப்பட்டவை இந்த பொற்குடங்கள். புகழ்மிகு பார்க்கடல் நீரால் நிரம்பியவை இந்த பொற்குடங்கள். சிறப்புக்குரிய சுயம்பு ரமணக்கடல் நீரால் நிரம்பியவை இந்த பொற்குடங்கள். மேருமலை மீது மேக கூட்டங்கள் மழையை பொழிவது போல கண்கள்ளா காட்சியாக திகழும் சுவாமியின் அபிஷேகத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். ஜெய ஜெயா ஜெய ஜெயா ரிஷப சுவாமிக்கு ஜெய், ரிஷப சுவாமிக்கு ஜெய். இதனைத் தொடர்ந்து ஈசானேந்திரன் அவர்களும் ஏனைய தேவர்களும் அபிஷேகம் செய்வார்கள். பேரானந்தத்தில் திகழும் நாபி மகாராஜா அவர்கள் சுவாமியின் திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்வார். ஜெய ஜெயா ரிஷப சுவாமி, ஜெய ஜெயா. என் அருமை நகர பெருங்குடி மக்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் சரையு நதி நீரால் சுவாமியின் பாத கமலங்களுக்கு புனித நீராட்டுதல் செய்யலாம். இதனைத் தொடர்ந்து வியந்திர தேவர்கள் ஆகிய பரதனு, மகதனு, பிரம்மாசு போன்றவர்கள் சுவாமிக்கு நீர் அபிஷேகம் செய்வார்கள். மங்கள நீராட்டுதல். மங்கள நீராட்டுதல் இனிதே நிறைவு பெற்றது. இப்பொழுது சுவாமிக்கு திரு ஆரத்தி எடுக்கப்படுகிறது. காரணியும் பெண்ணிடம் காமனை
காட்சி தராங்க, மான அரசர்களாகவும் காட்சி அளிக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாருமே கைதட்டி பாராட்டுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். இப்போது சௌதர்மேந்திரன் அவர்கள் வெண்குடை பிடிக்க, சனத்குமார மகேந்திரர்கள் சாம்பரம் வீச, நாவி மகாராஜன் ஆகிய நான் என் மகன் ரிஷவ சுவாமிக்கு முடிசூட்டுகிறேன். ரிஷவசுவாமியே, உலகம் போற்றும் பேரரசனாக பெரும் புகழ் பெறுவாயாக. பெருமதிப்பிற்குரிய தேவேந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய தேவர்களே, சசி தேவியார் உள்ளிட்ட தேவ மாதர்களே, அரசவை சான்றோர்களே, என் அருமை தாய் தந்தையரே, சிறந்த விலைகளும் உயர்ந்த சான்றோர்களும் பெருத்த செல்வமும் அரிய கலைகளும் ஒருங்கே அமைய பெற்ற இந்த அயோத்தி பேரரசை ஆளும் புதிய பொறுப்பை இந்த முடிசூட்டு விழாவின் மூலம் எனது தந்தையார் எனக்கு வழங்கியுள்ளார். கற்பக தருக்கள் எல்லாம் மறைந்து போன காலத்தில் நாட்டு மக்களுக்கு வாழும் முறையை கற்பித்து நல்லாட்சி நடத்தியவர் எனது தந்தையார் என்பதை நீங்கள் யாவரும் அறிந்ததே. இத்தகைய சிறப்புகள் பெறுவதற்கு காரணமாயிருந்த என் தாய் தந்தையருக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த பட்டாபிஷேகத்தை முன்னின்று நடத்திய தேவேந்திரன் அவர்களுக்கும் நால்வகை தேவர்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நகர பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். வாழ்க நாடு, வளர்க நல்லாட்சி. நாவி மாமன்னரே, ரிஷப மாமன்னரே, இனிதே என் பணிகள் நிறைவு பெற்றது. நாங்கள் அனைவரும் விடை பெற்றுக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நல்லது, சென்று வாருங்கள். அரசவை பெரியோர்களே, நாட்டு மக்களின் நலன் கருதியும் அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடக்காமல் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு இந்த அயோத்தி பேரரசை 5 பெரும் பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். அவற்றிற்கு முறையே இக்ஷ்வாகுகுலம், அரிகுலம், குருகுலம், நாதகுலம், உக்ரகுலம் என பெயரிட்டுள்ளேன். இதில் இக்ஷ்வாகுகுலத்திற்கு தலைவனாக நானும் ஏனைய 4 குலங்களுக்கு அறிவிலும் ஆற்றலிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கும் அரிகாந்தன், குருராஜன், ஸ்ரீதரன், மகவான் ஆகியோர்களை அரசர்களாக நியமிக்கிறேன். இவர்களின் கீழ் 4000 சிற்றரசர்கள் பணிபுரிவார்கள். இவர்கள் நாட்டு மக்களின் வருவாயில் 1/6 பங்கை வரியாக வசூலித்து மக்களை பரிந்தோம்பி நல்லாட்சி நடத்துவார்கள். நல்லோரை காப்பதும் தீயோருக்கு தக்க தண்டனையை வழங்குவதும் இவர்களின் கடமையாகும். நன்னறி காட்டி நடத்தி செல்லும் தங்களுக்கு எங்கள் அனைவரும் நெஞ்சார்ந்த நன்றியை மற்றும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாமன்னனுக்கு வாழ்க, மாமன்னனுக்கு வாழ்க. நல்லது, இத்துடன் அவை கலையலாம். பெருமை சான்ற அயோத்தி மாநகருக்கு வருகை தந்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய தேவர்களை வருக வருக என நான் வரவேற்கிறேன். அமைச்சர் பெருமக்களே, அரசவை சான்றோர்களே, சேனை தலைவர்களே, என் அருமை புதல்வர் பரதன், பாகுபலி உள்ளிட்ட என் அரசகுமாரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். என்னும் எழுத்தும் வேற்ற கலைகள் அனைத்தையும் செய்யும் தொழில் பலவும் கற்பித்து வாழும் மாந்தருக்கு வழிகாட்டி நல்லாட்சி நடத்துகின்ற அயோத்தி மாமன்னருக்கு அடியின் தலைமை அமைச்சரின் பணிவான வணக்கம். பெரியோர்களே, இப்போது ஆடல் பாடல் கலைகளில் சிறந்து விளங்கும் அழகு தேவமகள் நீலாஞ்சலியின் அற்புத நடனம் நடைபெற உள்ளது. அனைவரும் கண்டு களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நீலாஞ்சனை மயங்கி விழுந்ததும் அவளைப் போல மாயத் தோற்றத்தில் தேவ மகளிர் நடனமாடுகிறாள்.
நடைபெற்ற தேவ மகளிரின் பல்வித நாட்டியங்களை கண்டுகளித்த வேளையில் பம்பரம் பொருள் சுழன்று நடனமாடிய நீலாஞ்சனை திடீரென மழங்கி விழுந்து ஆயுள் முடிந்து பின்னர் கொடி போல் மறைந்து போன காட்சியின் நெஞ்சில் நீங்காமல் நிழலாடுகின்றது. செல்வமும் இளமையும் யாக்கையும் நிறைவில்லாமை என்பதை நீலாஞ்சனையின் மறைவு எனக்கு நினைவூட்டிவிட்டது. இதுவரை நான் 63,000 பூர்வ காலம் அரசாட்சி புரிந்து வந்துள்ளேன். இனியும் நான் தொடர்ந்து நாடாள விரும்பவில்லை. இப்போது லௌகாந்திக தேவர்கள் வருகை பெறுகின்றனர். லௌகாந்திக தேவர்கள் மாணவர்களின் நடனம் காட்சிகளை பாராட்டி திரு எறும்பூர் அருள்மிட்டினார் அவர்கள் ரூபாய் 500 பரிசளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு மிக நன்றி. சிவசாமியை சந்திக்க லௌகாந்திக தேவர்கள் வந்துள்ளோம். பெருமைக்குரிய தேவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆறு வகையான தொழில்முறைகளை கற்பித்து உழைப்பின் பெருமையை உணர்த்தினீர்கள். திருமணம் புரிந்த உற்றார் உறவினர்களோடு ஒற்றுமையாக வாழும் கூட்டு குடும்ப முறையை சொல்லி தந்தீர்கள். நாடாளும் முறையை அரசர்களுக்கு வகுத்து தந்தீர்கள். இல்லறத்தால் கடைபிடிக்க ஒழுக வேண்டிய நன்னறி பாடலை புகழ்த்தினீர்கள். இல்லறத்தின் சிறப்பை உணர்த்திய தாங்கள் துறவரத்தின் உயரிய மாண்பினையும் உணர்த்த வேண்டிய தருவன் என்பது எங்கள் பணிவான விண்ணப்பம். நன்றி சொன்னேன். துறவரப் பயணம் மேற்கொள்ள நான் முடிவு செய்து விட்டேன். மூத்த மகன் பரதனுக்கு என் அரசர் பட்டத்தையும் இளைய மகன் பாகுபலிக்கு இளவரசர் பட்டத்தையும் அளித்து ஏனைய குமாரர்கள் அனைவருக்கும் தனித்தனியே நாடுகளை பிரித்து தர முடிவு செய்து விட்டேன். தந்தையே, உங்கள் பிரிவை எங்களால் தாங்க இயலாது. ஆம் தந்தையே, எங்களுக்கு வழிகாட்ட யார் இருக்கிறார்கள்? குமாரர்களே, என் இல்லறக் கடமை முடிந்தது. துறவரப் பயணம் மேற்கொள்ள முடிவு செய்து விட்டேன். வந்த பாசத்தால் என்னை தடுக்காதீர்கள். சுவாமி, தங்கள் பேச்சை திரு கல்யாணத்தை சௌதரி மேந்தின் அவர்கள் நேரில் வந்து நடத்துவார்கள். நாங்கள் தற்போது விடை பெற்றுக் கொள்கிறோம். நல்லது. அண்ணா, திரும்ப மேடைக்கு வந்திருக்கோம். அடுத்த கதையை சொல்லுங்க. ஆமா நாளைக்கு பார்த்து திரும்ப நாளைக்கு வந்துருக்கிறோம். கதையை வந்து தொடரலாம். சரிங்க. கதையை இப்போ நம்ம தொடரலாம். நாம எல்லாரும் நீலாஞ்சனை ஆடி நடனத்தை பார்த்து கவர்ந்தோமா? அவங்க பம்பரம் போல ஆடி பட்டனை வெட்டியது ஒரு மரம் போல சாய்ந்து விட்டாங்க. ஆமாம் ஆமாம், பாவையின் உயிரும் பிரிந்து விட்டதே. வாழ்க்கையின் நிலையாமை விஷமநாதரும் அக்கணமே உணர்ந்தாரே. சின்னநாயகனே திருமகனே
பாவம் விளைகின்றோம் எரிபுரை வினைகளை புவிதாம் எதிர்பார்க்கிறதே நின் வரவை எதிர்பார்க்கிறதே நின் வரவை பாடில் வைராகியம் அதுதான் வாழ்த்திட தூண்டும் உரை பகர்ந்தோம் வாய்த்திட தூண்டும் ஊரை பகர்ந்தோம் பாடில் பிரம்ம ரிஷியாவோ தவமே ஆற்றிட எழுவாயே தவமே ஆற்றிட எழுவாயே நாயகனே திருமகனே சீக்கிரம் புறப்படுவாய் நாயகனே திருமகனே சீக்கிரம் சீக்கிரம் புறப்படுவாய். புரியுதுன லவகாந்திக தேவர்கள் வருகை தந்து ரிஷபநாதரை தீட்சைக்கு அழைக்கிறார்கள். அப்புறம் என்னென்ன நடந்தது? பிறகு என்ன, சௌதர்மேந்திரன் தீட்சை திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தார். கேளுங்க இதையும். கேட்கிறேங்க. துறவரம் தான் ஏற்றிடம் கல்யாண பெருவிழா தொடங்கின தேவர் குழா தொடங்கினார் தேவர் குழா என்னும் ஓர் விமானம்தான் அமைந்தன சுகதன்னி அதில் அமர்ந்தனை சுகதன்னி அதில் அமர்ந்தனை அகதாலும் முடிமன்னர் அதனைத்தாம் தூக்கினார் அதன் பின்னர் வித்யாதர அதன் பின்னர் வித்யாதர அவர்கள் தம் தோளில் தாங்கிட விமானந்தாம் அடைந்ததே சித்தார்த்தமே அடைந்ததே சித்தார்த்தமே தருமேந்திரன் வெண்குடை பிடித்த மற்றொருவர் சாமரம் தான் வீசிட சாமரம் தான் வீசிட கந்தர்வர் இன்னிசை பாடினர் தேவர் மகளிர் நடனமே தேவ மகளிர் நடனமே அலவேந்தன் நின் புகழ் வாழ்த்தொழிதான் வானுலகம் அடைந்ததே பூமாரிதான் வானுலகம் அடைந்ததே குமாரிதா சுவாமியே ஆதிநாதனே அறிவனே அடி போற்றினோ அறிவனே அறி போற்றினோ மறைமுறைத்த சுவாமியே ஆதிநாதனே அறிவனே அடி போற்றினோ அறிவனே அறி போற்றியோ அருமை என்ன கேட்டுட்டே இருக்கலாம் பொறுத்து இருக்காங்க. அப்புறம் என்னென்ன நடந்தது? கேளுங்கம்மா, இதையும் சொல்றேன், கவனமா கேளுங்க. சொல்லுங்கண்ணே. சித்திரையாம் திருத்தெங்கள் தேவியை சிறப்புடன் நடந்தது சிறப்புடன் நடந்தது விழா முனை போற்ற முன்னவன் நான்காயிரவன் தீட்சைதான் ஏற்கின்றனர். இச்சையானே கேட்டன அத்தினத்தில் பரதனுடன் பாகுபலி தேவனுடன் மணிதொழிய தேவியினர். அறிதொழுதே நீண்டன அமலர் ஸ்ரீ அடைந்தானே மலர்வரிய ஞானமே அசைவில்லா மனை போன்றவர். அசைவிராமலை போர்த்தவம் மணித்துறர்கள் கச்சன் கமலச்சனின் பெயர் அரிசியும் துறவேற்றன. அரிசியும் துறவேற்றன மனசோர்ந்த நீராயின சாதுவர்கள் ஆடினம் சம்பாதைதான். மாறினார் தம் பாதைதான் மனசோர்ந்த நீராயினம் சாதுவர்கள் மாறினார் தம்பாதைதான். மாறினார் தம் பாதைதான் இப்படியாக நடந்தேறியது. மனம் பக்குவப்படாத நிலையிலே அவசரப்பட்டு துறவரம் ஏற்றுக்கொண்ட கச்சன், மகா கச்சன், மரிசிகுமாரன் இவர்களை நாம் இப்போது நாடகம் மூலமாகவே பார்க்கலாம். வாங்க, சரிங்கண்ணே சரிங்கண்ணே இப்ப நம்ம மேடையை விட்டு கீழே இறங்கி போகலாம். மேடை விட்டு கீழே இறங்கி போமா போலாங்க மகா கட்சி முனிவரே,
நாம் அவசரப்பட்டு பகவானுடன் தீட்சை ஏற்றுக்கொண்டோம். 2 மாதங்கள் கடந்து விட்டன. இதுவரை எப்படியோ சமாளித்து விட்டோம். என்னால் பசி தாங்க முடியவில்லை. கச்ச முனிவரே, எனக்கும் அதே நிலைதான். வெயிலும் மழையும் பனியும் காற்றும் நம்மை வாட்டி வதைக்கின்றனர். என்னால் தாங்க முடியவில்லை. இப்பொழுது என்ன செய்வது? நாட்டுக்கு திரும்பி சென்று விடலாமா? வேண்டாம். பரதன் நம் இயலாமையை கண்டு கோபம் கொள்வான். அதுவும் சரிதான். பரதன் நம்மளை தண்டிக்கவும் கூடும். இப்பொழுது வன தேவதைகள் வருகை தர இருக்கிறார்கள். முட்டாள்களே, உன்னதமான தவத்தின் பெருமையை உணராமல், உள்ளத்தின் ஆசைகளை அகற்ற முடியாமல், புலனடக்கமின்றி மரப்பட்டைகளையும் கிழிந்த ஆடைகளையும் அணிந்து கொண்டு சுற்றி திரிகின்றீர்கள். நீங்கள் யார்? நாங்கள் இக்காட்டில் வாழும் வன தேவதைகள். தேவதைகளே, நாங்கள் என்ன செய்வோம்? பசி தாங்க முடியவில்லை. பழங்களையும் காய்கிழங்குகளையும் உண்ண ஆரம்பித்து விட்டோம். குளிருக்கும் வெயிலுக்கும் பயந்து மரப்பட்டைகளையும் கிழிந்த ஆடைகளையும் அணிய ஆரம்பித்து விட்டோம். கிழங்குகளை தோண்டுவதற்கு கோல்களையும் வைத்துக் கொண்டோம். சாம்பலில் படுத்து உறங்கினோம். தவத்தின் புனித தன்மைக்கு நீங்கள் இழுக்கு. பொய்வேடதாரிகளை நாங்கள் மதிக்க மாட்டோம். போய்விடுங்கள். நிற்காமல் ஓடிவிடுங்கள். முனிவர்களே, எங்கே ஓடுகிறீர்கள்? முனிவரே, எங்களை வனதேவதைகள் விரட்டுகின்றனர். பயப்படாதீர்கள். நான் யார் தெரியுமா? ஓ, நன்றாக தெரியுமே. ஒரு காலத்தில், அதாவது 2 மாதத்திற்கு முன்பு பரத மாமன்னரின் மகன் மரிசிக்குமாரன். ஆனால் இப்போது தவத்தை முடிக்க முடியாமல் தவிக்கும் 2000 முனிவர்களில் நீங்களும் ஒருவர். ஆம், நானே நீ உங்களுக்கு தலைவனாக இருந்து புதியதொரு தவமுறையை பகுத்து அளிக்கிறேன். நான் வகுக்கும் முறை மிகவும் சுலபமானதாகவே இருக்கும். அப்படியா? ஆம், நான் வகுக்கும் முறைக்கு சாங்கிய தந்திரம் என்று பெயரிட்டுள்ளேன். முறையை கடைபிடிப்போர் அவ்வப்போது காய்கனிகளை உண்ணலாம், செவ்வாழைகளை அணிந்து கொள்ளலாம். வருங்காலத்தில் சாங்கிய தந்திரமே மிக பிரபலமாக இருக்கும். ஆனால் மரிச்சி முனிவரே, நம்மளை பொய் வேடதாரிகள் பாசாண்டிகளும் என்று கூற மாட்டார்களா? அதை பற்றி கவலை வேண்டாம். போக போக நான் ஆக ஆக எல்லாம் சரியாகிவிடும். நம்மை பின்பற்றுவோரே பிற்காலத்தில் அதிகம் இருப்பார்கள். அதுவும் சரிதான். எப்படியோ காட்டில் காலம் போனால் சரி. அவற்றில் சிறந்த புனிதனே, உங்கள் திருவடிகளை நறுமண மலர்களால் அர்ச்சித்து வணங்குகிறேன். ஆதி பிரம்மனே, உன் திருவடிகளை நறுமண மலர்களால் அர்ச்சித்து வணங்குகிறேன். சுவாமி, தாங்கள் தீட்சை ஏற்பதற்கு முன்பாக தங்கள் குமாரர்களுக்கும் பௌத்திரர்களுக்கும் நாடு நகரங்களை எல்லாம் வழங்கினீர்கள். தங்கள் உறவினர்களுக்கெல்லாம் செல்வங்களை பகிர்ந்தளித்தீர்கள். நமி வினமி ஆகிய நாங்கள் இருவரும் உங்கள் மைந்தனர்கள் ஆகிய கச்சன் மகாகச்சன் ஆகியோரின் மகன்களாக இருந்தும் அப்போது உங்கள் அருகில் இராமல் போய்விட்டோம். எனவேதான் இப்போது வந்துள்ளோம். சுவாமி, தாங்கள் அருள் புரிந்து எங்களுக்கு நாடு நகரங்களையும் இதர செல்வங்களையும் வழங்க வேண்டுகின்றோம். தவசீலரே, உங்களை நம்பி வந்துள்ளோம். எங்களை கண் திறந்து பாருங்கள். சுவாமி, நாங்கள் நெடுநேரமாக காத்திருக்கின்றோம். கருணை புரிய வேண்டும். என் ஆசனம் அசைந்ததே. தவம் இயற்றும் பகவானிடம் யாரோ தொந்தரவு செய்கின்றார்கள். நாம் உடனே மனித வடிவம் தாங்கி செல்வோம். சுவாமி, தாங்கள்
தங்கள் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சற்றும் தளராது அசையாத மலை போல் நின்று நீங்காத தவம் புரிகின்றீர்கள். ஆனால் பாவம், இந்த பெருமை உணராத இந்த மானிடர்களோ உங்களிடம் வந்து எதையோ வேண்டுகின்றனர். ஐயா, தாங்கள் யார்? இதோ பார், நான் யார் என்பதை நீ பிறகு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இருவரும் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற தவற்றை சுட்டி காட்டவே நான் இங்கு வந்துள்ளேன். நாங்கள் தவறு செய்கின்றோமா? ஆமாம், அரச போகங்களை மட்டுமல்லாமல் தன் உடல் மீதான அனைத்து பற்றுகளையும் அறவே துறந்து அரும் தவம் புரிகின்ற பகவானிடம் நீங்கள் உங்கள் கைகளில் ஆயுதங்களை ஏந்தி வந்து நாடு நகரங்களை கேட்கின்றீர்கள். பகவான் எதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று விலகி வந்தாரோ அதையே நீங்கள் அவரிடம் வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்றீர்களே, இது தவறு என்று உங்களுக்கு புரியவில்லையா? இல்லை, தவறு என்றுதான் தெரியவில்லையா? உங்களுக்கு நாடு நகரங்கள் வேண்டும் என்றால் தற்போது நாடாளும் மன்னர் பரதனிடம் வணங்கி வேண்டி பெற்றுக் கொள்ளலாமே. அதை விட்டு தவ முனிவர்கள் தங்கும் இக்காட்டிற்கு ஏன் வந்தீர்கள்? எதை எங்கு கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். உன் புத்திமதி எங்களுக்கு தேவையே இல்லை. ஆமாம், உலக தலைவரிடம் தான் நாங்கள் முறையிடுவோமே தவிர பரதனாகிய சாதாரண மக்களிடம் நாங்கள் கை கட்டி நிற்க மாட்டோம். பகவான் எங்களுக்கு சிறிதளவு செல்வத்தை கொடுத்தாலும் அதை பெரும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் எங்களுக்கு மழை போன்ற பெரும் செல்வத்தை கொடுத்தாலும் அதை ஏற்பது எங்கள் மனதிற்கு ஏற்றதல்ல என கருதுகிறோம். ஆஹா, உங்கள் தன்மான உணர்வு வியக்கத்தக்கதே. நான் யார் என்று கேட்டீர்கள் அல்லவா? நான் நாகலோகத்தில் வசிக்கின்றேன். பக்தர்களாகிய உங்கள் இருவருக்கும் வேண்டிய செல்வங்களை வழங்குமாறு பகவான் என்னிடம் கட்டளை விடுத்துள்ளார். உங்கள் மனநிலையை சோதிக்கவே இதுவரை உங்களிடம் உரையாடினேன். அப்படியா? உண்மையாகவா? ஆமாம், உண்மைதான். உங்கள் இருவரையும் வித்யாதர லோகத்திற்கு அழைத்து சென்று தேவையான நாடு நகரங்களை வழங்க போகின்றேன். உங்களை அழைத்து செல்வதற்காகவே ஒரு தனி விமானத்தையே கொண்டு வந்துள்ளேன். உலகத்திற்கு? ஆமாம், வாருங்கள். நமி, வினமி, நாம் மூவரும் பகவானை வணங்கி புறப்படுவோம். வாருங்கள். வித்யாதர மன்னர்களே, இவர்கள் இருவரையும் உங்கள் தலைவர்களாக ஏற்று இவர்கள் விரும்புவதை செய்யுங்கள். நமி, வினமி, வாருங்கள். ஏற்ற இருக்கையில் அமருங்கள். நமிக்குமாரருக்கு 50 நகரங்கள் அடங்கிய தென் மண்டலத்தை அளிக்கின்றேன். வினமிக்குமாரருக்கு 60 நகரங்கள் அடங்கிய வடமண்டலத்தை அளிக்கின்றேன். நீங்கள் இருவரும் உங்கள் பகுதிகளுக்கு அரசராக ஆட்சி புரியுங்கள். இப்போது பாடற்கலைகளையும் பாம்பு பற்றிய கலைகளையும் நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். ஐயா, எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிய தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆஹா, உங்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. நான் நாகலோகம் புறப்படுகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். முதலூர் பெரியோர்களே, பகவான் தொடர்ந்து 6 மாத காலம் உண்ணான் நோன்புடன் உயரிய தவமேற்றினார். தியானத்திலிருந்து நீங்கி கண் விழித்த போதும் பகவானுக்கு பசி உணர்வே ஏற்படவில்லை. ஆனாலும் முனிவர்கள் ஆகாரம் வைக்கும் முறையையும் இல்லத்தார் ஆகார தானம் அளிக்கும் முறையையும் உணர்த்த வேண்டி பகவான் கிராமன், புறம், கேடகம் முதலிய பல் இடங்களில் எழுந்துள்ளனர். பகவான் பாதங்களில் மக்கள் விழுந்து வணங்கினர். சிலர் பகவானுக்கு யானைகளையும் குதிரைகளையும் காணிக்கையாக தந்தனர். சிலர் ஆடை, ஆபரணங்கள், முத்து, ரத்தனம் முதலின வகையும் கொண்டு வந்தனர். சிலர் தங்கள் கன்னி பெண்களை அலங்காரம் செய்து அழைத்து வந்து காட்டினர். அந்தோ பாவம், பகவானை விட்டு எல்லாம் துறந்தவர் என்பதை அவர்கள் உணரவில்லை. சிலர் பல வகையான உணவுப் பொருட்களையும் பானங்களையும் கொண்டு வந்து வைத்து அவற்றை ஏற்குமாறு வேண்டினர். ஆனால் யாருக்குமே முறைப்படி ஆகார தானம் அளிக்கும் வகை தெரியவில்லை. எனவே பகவான் மீண்டும் கானங்கள் சென்று
6 மாத காலம் தன் உண்ணான் விரதத்தை தொடர்ந்தனர். அந்நாளில் சைவத்த சித்தியில் தன் தேவன் என்பவன் அகமித்திரனாக பிறந்து தன் தேவ ஆயுள் மீது அல்சினாபுரத்து ஆண்டு மன்னர் சோமபுரனுக்கு ஸ்ரீயான் குமாரன் எனும் தம்பியாக பிறந்தான். ஸ்ரீயான் குமாரன் மன்னர் தூங்குவில் கனவென்று கண்டான். அன்று இந்த பாப்பா இதுதான் முதல் ஸ்டேஜ் ஏறி சொல்றது. அவ ஆசைப்பட்டதுனால இந்த கதையை அவளுக்கு நாங்கள் சொல்ல வச்சோம். அடுத்ததான் அஸ்தினாபுரம் ஸ்ரேயன்குமாரன், சோமபிரபன், புரோகிதர் இவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் கண்ட கனவை கூற இருக்கிறார்கள். அண்ணா, நேற்றிரவு 2ஆம் யாமத்தில் அற்புத கனவை கண்டேன். அதற்கான பலன்களை தாங்கள் கூற வேண்டுகிறேன். சியோன் குமாரா, நீ அற்புத கனவு கண்டாயா? அப்படியானால் நமது அரண்மனை புரோகிதரை கூப்பிட்டு கனவுக்கான பலன்களை கேட்போம். கனவுக்கான பலன்களை சொல்வதில் அவரே வல்லவர். இப்பொழுது புரோகிதர் வருகை தருகிறார். புரோகிதர் எவ்வளவு பெரிய ஆளுநர். அரசே வணக்கம். வருக புரோகிதரே, உங்களை அழைக்கத்தான் நாங்கள் எண்ணினோம். நேற்றிரவு கனவு கண்டேன். அதற்கான பலன்களை தாங்கள் தான் கூற வேண்டும். அப்படியா? கூறுகிறேன். என் கனவில் மகாமேரு, கற்பகத்தரு, சிங்கம், எருது, சூரியன், சந்திரன், கடல் ஆகியவைகளையும் 80 மங்கள பொருட்களை ஏந்தி நிற்கும் தேவதைகளையும் கண்டேன். பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய கனவுகளை தான் கண்டுள்ளீர்கள். மகா மேருவை கண்டதால் மேருமலை மீது தேவர்களால் ஜென்மாபிஷேகம் செய்யும் மூவுலகநாதனாகிய பகவான் ரிஷப சுவாமி நம் நகருக்கு எழுந்தருள்வார். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அப்படி என்றால் மற்ற கனவுகள்? அவை பகவானுடைய பெருங்குண சிறப்புகளை உணர்த்துகின்றன. பகவானின் விஜயத்தால் தாங்கள் பெறத்தறிய பெருமை பெறுவீர்கள் என்பதையே மங்கள பொருட்களை ஏந்தி நிற்கும் தேவதைகள் உணர்த்துகின்றன. ஆகா, பகவானின் திருவிஜயம் நம்ம எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி தான். உங்கள் கனவு எனக்கும் பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். முதலூர் திருமதி காஞ்சனா அவர்களும் இந்த நாடகத்தினை பாராட்டி ரூபாய் 1000 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. அண்ணே, நாடகத்துல நடிக்கிறவங்க எல்லாம் எப்படி அருமையா நடிக்கிறாங்க. ஆனா பார்க்க தானே ஆளே இல்ல, குறைஞ்சிட்டே போறாங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நம்ம சேர் கூட காலியாகினே போகுது. பரவாயில்ல, நம்முடைய கருத்துக்களை நம்ம சொல்லுவோம். அதுல 1000 பேர்ல 100 பேர்ல ஒரு ஆளுக்கு மாரிமுத்து பாட்டி மன்றம்னா கூட்டம் அதிகமா இருக்குண்ணே. நம்ம ஆளே இல்லைண்ணே. காலத்தின் கோலம், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மாரிமுத்துனா என்னன்னு பார்த்தா ஃபுல்லா சேர் ஃபுல்லா இருக்கும், நின்று கூட பார்ப்பாங்க. நம்முடைய ஆதிநாத கதை நம்ம சொல்றபடியே சொல்லுவோம். 100 பேர்ல ஒரு ஆள் கேட்டா கூட அது நம்ம ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அடுத்தது கதையை பார்க்கலாம். பார்க்கலாமா? சொல்லுங்கம்மா. ஆகாரம் அளித்த நிகழ்ச்சியை பாடல் மூலமாக பார்ப்போம். நாம இப்போ சேயன்குமார் பகவானுக்கு ஆகாரம் அளித்த நிகழ்ச்சியை சொல்ல போறேன். பகவானின் ஆகாரத்துக்கு வந்து மக்களுக்கு அதை பத்தி தெரியாததால மீண்டும் காட்டுக்கே சென்று விட்டார். திரும்ப ஆகார தானத்துக்கு வந்தாருமா, வந்தாரு. திரும்ப ஆகார தானத்துக்கு வந்தாரு. 6 மாதம், ஆமாம் 6 மாதம் தவத்திலே இருந்து மீண்டும் ஆகாரத்தினை மக்கள் அறிய வேண்டி நகரத்துக்குள் வருகிறார். அப்படியா? மீண்டும் 6 மாத தவத்தினில் 6 மாத தவத்தினில் கழிந்ததே மிகு பசிதாகமில்லையே, கழிந்ததே மிகு பசிதாகமில்லையே. மேன்மையாம் தியானத்தில் தோன்றிட பெண்ணுளில் மேனியும் ஒளிந்திட்டதே, மேனியும் ஒளிந்திட்டதே. ஆண்டிட்டானத்தினா புறந்தன்னை சிறப்புடன் அரசன் சோம பிரபனே, அரசன் சோம பிரப அவன் தம்
நம்பிசேயன் குமாரனை கண்டிட்டான் அரியதோ கனவொன்றுதான் தோன்றிட்ட கணபலனை புரோகிதன் விளக்கினான் துறவி நீ வருவாயன துள்ளியே வருங்கனவே அவருள்ளம் சிறப்புடன் தொடங்கினான் ஏற்பாடுகள் சேயன்குமார் கனவு கண்டாராம். நமக்கெல்லாம் ஏன்னா இப்படி எல்லாம் கனவு வர மாட்டேங்குது? என்னம்மா நீங்க, அவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க, பெரிய பெரிய அரசர்கள், அவங்க முற்பொழிவில் செய்த புண்ணிய பலனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது இந்த வாய்ப்பு. அப்ப நாமளும் எப்போது பகவானோட குணங்களை சிந்தித்தா புண்ணியம் கிடைக்குமான்னு? சரியான கேள்வி. நிச்சயமா கிடைக்குமா, புண்ணியம் கண்டிப்பா கிடைக்கும். கடைசியில நீ புண்ணியத்தையும் விட்டாதான் பகவானா ஆக முடியும். அப்புறமா சொல்லுங்க, கேளுங்க, சொல்றேன். என் வகை மங்கள பொருட்களை கடவினை இன்புறத்தான் காணவே எண்ணிலாவு வகையில் விளக்குமே இறைவனின் வரவு நோக்கினான் வைகாசி வளர்பிறையில் திதியில் தான் வாமண்ணி உணவேற்றனை வையகத்தோரன் நாளை அட்சய திதியாய் வணங்கியே தாம் போற்றின உணவளித்த பேரண்ணி சேயனோ மருதனும் உம்பரும் வாழ்ந்திட்டன உத்தம தானத்தை பெருவேந்தன் பரதனும் உளமாற போற்றிட்டன உத்தம தானத்தை பெருவேந்தன் பரதனும் உளமாற போற்றிட்டன. அப்படியானே? அட்சய திதி அன்று நம் கருமச்சாறு கொடுத்து கொண்டாடுகிறோம். முனி பிம்பத்துக்கு பாவனையில் ஆகார தானம் கொடுத்து நாங்க கூட அம்பத்தூர் கோயில்ல அட்சய திதியை சிறப்பாக கொண்டாடினோம். நீங்களா கொண்டாடுங்களா? எல்லாத்தையும் கொண்டாடுவோம். தமிழ்நாட்டிலே நம்முடைய எல்லா நாணயங்களிலும் அட்சய திருதியை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அப்புறம் பகவானின் சிறப்புகளை கூறுங்களேன். சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. 1000 ஆண்டுகள் அறுத்தவன் காட்டில் சாதனை 1000 ஆண்டுகள் அறுத்தவன் தான் காட்டில் நடந்தன சாதனை அங்கொரு வாரம் தியானத்தில் நடந்தன வாழறிவுதான் அப்படியாகப்பட்டது. பாங்குயர் பங்குனி திங்கள் நவமியில் பார்மிசை கல்யாணமே பகவனை பணிந்தே தேவர்கள் புரிந்தனர் பார்போற்றும் கல்யாணமே பாங்குயர் பங்குனி திங்களின் நவமியில் பார்மிசை கல்யாணமே பகவனை பணிந்தே தேவர்கள் புரிந்தனர் பார்போற்றும் கல்யாணமே அங்க உத்தம பவ்யர் உயிர்களும் 4 வகை தேவர்களும் பகவானின் அமுதென்னும் மறுவுரை கேட்டனரே. தேவர் அனைவரும் அருளை அமுதுள்ளனரே. ஆமாம் ஆமாம். தொடர்ந்து சொல்லுங்களேன், கேளுங்க. இப்படியாக தாங்கிய காட்சியும் ஞானமும் முடிவில்லா சுகம் வீரியம் முதலிய சிறப்புகளை அடைந்து முழு ஞானம் பெற்ற பகவானுக்கு கேவலக்கார கல்யாணத்தை சிறப்பாக தேவர்கள் நடத்தி முடித்தனர். பகவான் அமர்ந்து அறவுரை ஆற்றுவதற்கான சமோசரண மண்டபத்தை தேவர்கள் அமைத்தனர். சமோசரண மண்டபமா? சொல்றமா, கேளுங்க. பன்னிரு யோஜனை நீளமும் பகலும் பாங்குடை வட்ட வடிவம் பன்னிரு யோசனை பாங்குடை வட்ட வடிவம் பழுகினானது அறவுரை மண்டபம் படிகளும் 20,000 படி
கைகளோ 20,000 சனத்தின் மேல மகன் தாமரை மலர் தொடாமலே தாமரை மலர் தொடாமலே அண்ணலை அறமொழி பொழிந்தனை தட்டு அமுதன செவி பாய்ந்தே அமுதன செவி பாய்ந்தரே முறைத்த சுவாமியம் நாதனே அதிசயான முறைத்த சுவாமி ஆதிநாதனே அறிவனை அடி போற்றினோ அறிவனை அடி போற்றினோ அதிசயாமர முறைத்த சுவாமியே ஆதிநாதனே அடி போற்றினோ அண்ணன் சமோசன்ன மண்டபத்திற்கு ஏறி செல்ல 20,000 படிக்கட்டுகளான. ஆமா 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 20,000. பகவானின் அறத்தையும் கேளுங்க, முக்தி பாதைக்கு வழி தேடுங்க. கேளுங்க. மானிடரும் தேவரும் மற்றங்க விலங்கினும் மகிழ்ந்திடும் சமவ சரணம் மகிழ்ந்திடும் சமர சரணம் மண்ணிடம் உயிர் பொருள் திரைநிலை மாற்றிடு மாதவன் சீத்தனை மாதவன் நீரித்தனை இறப்புத்தான் ஒரு நாளில் நிச்சயம் இதை மறப்பதாம் கேடுகள் இதை மறப்பதாம் கேடுகள் இறப்புத்தான் ஒரு நாளில் கைவிட்டு போய்கையும் இன்னுயிர்தான் தேடிலை இன்னுயிர் ஒன்றே நிலை எல்லாமே ஒரு நாளில் கைவிட்டு போயிடும் இன்னுயிர் ஒன்றே நிலை இன்னுயிர் ஒன்றே நிலை. இவ்வாறாக பகவான் 12 கணங்கள் சூழ நாட்டின் பல பாகங்களும் விஜயம் செய்து அறவுரையாற்றி அருளினார். அதாகப்பட்டது உலகில் உள்ள பொருட்கள் 6, 7 தத்துவங்கள், இவற்றை நீ அறிந்திடுவாய். நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் ஆகிய மும்மணிகளை ஏற்று மனித கதியில் மட்டுமே அடையக்கூடிய முக்தியை அடைய நீ வழி தேடுவாய் என்றெல்லாம் பகவானின் அறவுரையை கேட்டு பவ்ய வீரர்கள் பேரானந்தம் அடைந்தனர். இப்படியாக பகவானுக்கு 84 கணதர்களும் பகவானின் அறவுரையை தெளிவாக நமக்கு எடுத்து உரைத்தனர். நன்றாக புரிந்தது. அப்புறம் என்ன? அடுத்ததான் நாம இப்ப காட்சிகளை மேடையில பார்க்க போறோம். வாங்க கீழே இறங்கி போலாம், நமக்கு வேலை இல்லை. மேடையை விட்டு கீழே இறங்கி செல்வோமே, மேடையை விட்டு கீழே இறங்கி செல்வோமே. புகழ் பாரத மன்னருக்கு தலைமை அமைச்சரின் பணிவான வணக்கம். தாங்கள் வெற்றிகரமாக, தாங்கள் சிறப்பாக திக்விஜயத்தை முடித்து நெடுங்காலமாக சிறப்பாக ஆட்சி நடத்துவதால் தேவர்களும் வித்யாதரர்களும் நகர மக்களும் தங்களை இக்கால மனு என்றும் சக்கரவர்த்தி என்றும் ராஜராஜன் என்றும் ஷட் கண்டாதிபதி என்றும் போற்றி புகழ்கின்றனர். வஜ்ராயுதம் போன்ற 64 வகையான திவ்ய லட்சணங்கள் பொருந்திய தங்க நிறமான தங்களின் திருமேனியின் பேரனை கண்டு பன்னாட்டு அரசர்கள் மட்டுமின்றி தேவர்களும் வித்யாதாரர்களும் வியந்து போற்றுகின்றனர். அது மட்டுமல்ல, அயோத்தி பேரரசில் 32,000 முடிமன்னர்களும் 32,000 முடிமன்னர்கள் நமக்கு கப்பம் கட்டி வருகின்றனர். 3.5 கோடி சுற்றத்தினரை தாங்கள் பெற்றுள்ளீர்கள். பசு மந்தைகள் பல கோடி, காமதேனுக்கள் 3 கோடி, 72,000 நகரங்களும் பல கோடி கிராமங்களும் நம் ஆட்சிக்கு உட்பட்டு உள்ளன. 9 வகையான பெரும் நீதிகளை பெற்று செல்வ சிறப்பில் சிறந்து விளங்கும் நமது நாடு என்பது பெருமை போடக்கூடிய விஷயம் தானே. உண்மைதான். அவை பெரியோர்களே, அமைச்சர் பெருமக்களே, செல்வத்தின் பயன் ஈதல் அல்லவா? எனவே நம் நல்வினை பயனால் பெற்றுள்ள மாபெரும் செல்வத்தின் பயனை தகுதி வாய்ந்த மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க விரும்புகின்றேன். எனவே தானம் பெற தகுதியானவர்களை கண்டறிய வேண்டும் என்பதே என் எண்ணம். தலைமை அமைச்சரே, நாம் பருவதினத்தில் செய்யும் ஜனபூஜைக்கு முடிமன்னர்கள் தங்கள் சுற்றத்தாருடனும் நாட்டு மக்களுடனும் அரண்மனை ஊழியர்களுடனும் வருமாறு அழைப்பு அனுப்புங்கள். உத்தரவு அரசே. அது மட்டும் அன்று, அன்றைய தினம் நமது அரண்மனையின் முற்றத்தை நன்கு மலர்ந்த பூக்களாலும்
செந்நிற கனிகளாலும் நனைந்த முளைகளாலும் நெருக்கமாக பரப்பி நிரப்பி வையுங்கள். அவ்வாறு செய்வோம். ஜன பூஜைக்கான ஏற்பாடுகளை அனைத்தையும் சிறப்பாக செய்து முடியுங்கள். அருகதேவன் அடிமலர் பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்வோம். இன்று இதோடு அவை கலையலாம். தங்கள் ஆணைக்கிணங்க நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் உறவினரையும் நாட்டு மக்களையும் வெளியே நிறுத்தி வைத்துள்ளோம். வருக மன்னர் பெருமக்களே வருக. உங்களை தவிர வேறு யாரேனும் வெளியில் நிற்கிறார்களா? அமரசே, எங்களுடன் வந்த மக்கள் சிலரும் முடி மன்னர்கள் சிலரும் வெளியில் இருக்கின்றார்கள். அவர்களையும் உள்ளே வர சொல்லுங்களேன். சரி அரசே. ராஜராஜனுக்கு பணிவான வணக்கம். ஷட்கட்டாதிபதி அவர்களே, நீங்கள் அனைவரும் முன்பே உள்ளே வராமைக்கு என்ன காரணம்? ஷட்கட்டாதிபதி அவர்களே, அரண்மனை முற்றம் மலர்களாலும் இளந்துளிர்களாலும் நினைந்த முளைகளாலும் நிரப்பப்பட்டிருந்தனர். அவற்றை மிதித்து உள்ளே வந்தால் ஓரறிவு ஜீவன்களை வதைத்த பாவத்திற்கு ஆளாவோம் என்று எண்ணியே உள்ளே வரவில்லை. எனினும் தாங்கள் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வருமாறு கூறவே நாங்கள் தலைவாசலில் உள்ளே வராமல் வேற வழியாக உள்ளே வந்துள்ளோம். நன்றே செய்து ஜனதர்மத்தின் தன்மையை நீங்களே நன்கு உணர்ந்து கொண்டுள்ளீர்கள். தானம் பெற தகுதியானவர்களும் நீங்களே. சக்கரவர்த்தியே, மன்னிக்க வேண்டும். நாங்கள் அறியாமல் தவறு செய்து விட்டோம். கொல்லாமையே தலையாய அறம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இச்சோதனை. நீங்கள் போகலாம். சிற்றரசர்களே, சிற்றுயிருக்கும் சிறு துன்பமும் செய்தல் கூடாது என்று எண்ணுகின்ற உங்கள் உத்தம குணத்தை நான் பாராட்டுகின்றேன். பொன் பொருள் முதலான தானங்களை நான் உமக்கு அளிக்கின்றேன். அது மட்டுமன்று, பத்மம் எனும் நியதியால் பெறப்பட்ட பூநூல்களை உங்களுக்கு அணிவித்து கௌரவிக்கின்றேன். அது மட்டுமன்று, 12 அங்கங்களில் 7வது அங்கத்தில் கூறப்பட்டுள்ள ஸ்ராவண ஒழுக்கமாகிய 6 கிரியைகளை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுகின்றேன். நீங்கள் அனைவரும் அதை அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இச்சை என்பது ஜினபூஜை. ஜினபூஜை நித்யார்ச்சனம், சதுர்முகம், கல்பத்ருமம், ஆஷ்டானிகம் என 4 வகையாக கூறப்படுகின்றது. அரசே, நித்யார்ச்சனம் என்பதை விளக்கி கூறுங்கள். இது நித்திய அர்ச்சனை என்று பொருள்படும். அதாவது தினந்தோறும் ஜினாலயம் சென்று அதாவது தினந்தோறும் ஜினாலயம் சென்று ஜின பகவானை தரிசித்து வணங்கி வருவதே நித்தியார்ச்சனையாகும். சதுர்முகம் என்பது என்ன? இது பேரரசர்களால் செய்யப்படுவதாகும். இதனை சர்வதோபத்ரம் என்றும் அழைப்பர்.
கல்பத்ரூபம் என்றால் என்ன? மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக சக்கரவர்த்திகளால் செய்யப்படுவதே கல்பத்ருமம் எனப்படுகின்றது. ஆஸ்தானிகம் என்பது என்ன? மக்கள் அனைவரும் ஒன்று கூடி 8 தினங்களில் ஆடல் பாடல் முதலான நகைச்சுவைகளுடன் பகவானின் திருவீதி உலாவையும் பகவானின் அபிஷேகங்களையும் நன்றாக செய்து மகிழ்வதே ஆஷ்டானிகமாகும். இந்நான்கு வகை பூஜைகளும் மக்களால் செய்யப்படுபவை. தேவேந்திரனால் செய்யப்படும் பூஜைக்கு ஐந்திரத்துவதம் என்று பெயர் அழைக்கப்படுகின்றது. இச்சை பற்றி விளக்கி கூறினீர்கள். இனி இரண்டாவது கர்மமாகிய வார்த்தை பற்றி கூறுங்கள். இல்லறத்தில் இருப்போர் பெரும் பாவங்களுக்கு இடமளிக்காத வகையில் 6 கர்மங்களையும் நேர்மையுடன் செய்ய வேண்டும் என்பதையே வார்த்தை எனப்படுகின்றது. தத்தி என்பது என்ன? தத்தி என்பது தானம் அருவதாகும். தானம் 4 வகையாக கூறப்படுகின்றது. தயாதானம், பாத்திரதானம், சமானதானம், அன்வயதானமாகும். தயாதானம் என்பது துன்பத்தில் வருந்தி துடிப்போருக்கு முடிந்தளவு ஆறுதலையும் முடிந்தளவு உதவிகளையும் செய்தலே ஆகும். பாத்திரதானம் என்பது தேவை இருப்போருக்கு பொன், பொருள், ஆகாரம், சாஸ்திரம் முதலானவற்றை கொடுப்பதே பாத்திரதானமாகும். சமானதானம் என்பது தமக்கு சமமானவர்களுக்கு வாகனம், பூமி, கன்னிகை முதலானவற்றை தானம் அளிப்பதே சமான தானமாகும். இறுதியாக கூறப்படுகின்ற அன்வய தானமானது நாம் கற்று வைத்த கலைகளையும் நாம் சேர்த்து வைத்த செல்வங்களையும் நமது அடுத்த சந்ததியர்களுக்கு கொடுப்பதே ஆகும். 4வதாக கூறப்படுகின்ற சுவாத்தியாயமானது நாம் கற்கக்கூடிய ஆகம நூல்களை கற்பதும் கற்பித்தலும் ஆகும். 5வதான சம்யமம் என்பது அனுவிரதங்களை ஏற்று நடத்தலாகும். 6வதாக கூறப்படக்கூடிய தவம் என்பது தவம் மேற்கொள்ளுதலும் செய்த தவறுகளுக்கு வருந்தி பிராயச்சித்தம் ஏற்றலும் ஆகும். 6 கண்டங்களுக்கு அதிபதியான தாங்கள் எங்களுக்கு 6 கர்ம வினைகளை பற்றி கூறியதற்கு நன்றி அரசே. அது மட்டுமன்று, இந்த 6 கிரியைகளையும் முறையாக செய்யப்படக்கூடிய முறைகளையும் அது மட்டும் அல்லாமல் பகவானின் திருவுருவத்தையும் முக்குடையையும் அமைத்து எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் நான் உமக்கு கற்றுத் தருகின்றேன். நீங்கள் அனைவரும் அதை தவறாமல் ஏற்று கடைபிடிக்க வேண்டும். கடமைகளையும் கிரியை முதலான வழிபாட்டு முறைகளையும் நன்று கூறிய உங்களுக்கு எங்கள் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் உரையால் உலக நற்பயன் அடைவர் என்பது உறுதி. நான் வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறோம். நல்லது, அனைவரும் சென்று வாருங்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த போது 2ஆம் யாமத்தில் 16 வகையான கனவுகளை எல்லாம் கண்டேன். இக்கனவுகளால் என்ன தீமை விளையுமோ என்று எனக்கு புரியவில்லை. இக்கனவுகள் உடனே பலிக்காவிட்டாலும் பின்பு ஏதோ ஒரு காலத்தில் பலித்தமாகுமே. இதற்கான விளக்கத்தை நாம் பகவான் ஆதிநாதர் மூலமே தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் ரிஷபநாதரோ தற்போது கைலாய மலையில் சமவசரண மண்டபத்தில் தர்மோபதேசம் செய்து வருகின்றார். நாம் நமது பரிவாரங்கள் சூழ உடனே கைலாய மலைக்கு சென்று நான் கண்ட கனவுகளுக்கான பலன்களை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஆதிநாத பகவானே, இதோ உன் மலரடி தொழ புறப்பட்டு வருகின்றேன். வாங்கண்ண, பரதன் நான் கனவு கண்டதாகவும் அதன் பொருள் அவருக்கு விளங்கியதாகவும் கூறி சென்று விட்டார். நாங்களும் மற்றவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. பரதனின் கனவை பற்றி சொல்றமா, கேளுங்க. சொல்லுங்கண்ணே. முதலாவதாக 23 சிங்கங்கள் தாம் எதிர்ப்பின்றி இந்நாட்டில் உலா வந்தன. அப்படியா? 23 சிங்கங்கள் என்ன பொருள் என்ன சொல்லுங்க.
அப்படியானால் 23 தீர்த்தங்கரர்கள் ஆதி பகவானுக்கு பிறகு தோன்றுவார்கள் என்ற பொருள். பிறகு 23 ஒரு சிங்கம் தனியாக எங்கும் உலா வந்ததே. ஒரு சிங்க கூட்டிதான் களமான தொடர்ந்தது. ஆமா, அந்த ஒரு சுங்கு குட்டி தான் 24ஆம் தீர்த்தங்கரர் ஸ்ரீ வர்தமானரே. அந்த மான்கள் எல்லாம் வர்த்தமான காலத்தில் இருந்த பொய் வேடதாரிகளே. பெரியானை சுமந்திரும் பெருஞ்சுமையை ஒரு குதிரை சுமந்ததே. அதுவாமா, முனிவர்கள் முழுமையான தவநெறியை மேற்கொள்ள முடியாமல் சில நற்குணங்களை மட்டுமே கொண்டிருப்ப. ஓ அப்படியா? ஆடுகள் பசும் புல்லையும் தரையையும் விட்டுவிட்டு உலர்ந்து போனதை தின்றனவே. பெருமக்கள் நன்னெறியை மறந்துட்டு தீநெறியை புகுத்திடும் நிலை உணர்த்தனவே. நன்மை தீமை அறியாத பெருமையில்லா அரசர்களே அரசாழ்வார்கள் என்பதாகும். இப்படியாக கரதனம் காக்கையினால் சூழப்பட்ட ஆந்தைகள், களிநடனம் புரியும் பூதங்கள், சுற்றிலும் நீர் இருக்க நடுவே வறண்ட தடாகம், அழுக்கேறிய மணிக்குவியல் போன்ற கணாக்கள் கண்டனர். இறுதியாக உலர்ந்து போன சருக்குவியலை கண்டார். இதனால் அன்னபானங்களும் ஔஷதங்களும் தம்முடைய உன்னதமான குணங்களை இழந்துவிடும் என்பதையே உணர்த்தினர். ஆமாண்ணே பரதனும் தாம் கண்ட கெட்ட கனவுகளுக்கு சாந்தியாக ஜினபூஜனை செய்து தக்கார்க்கு தானம் அளித்து மீதமிருந்த ஆட்சி காலத்தில் செங்கோல் செலுத்தினார் என்பதையும் அறிவோம் அண்ணே. பரவாயில்லையே, நீங்க எல்லாம் கதை புரிஞ்சுக்கிட்டீங்க. பரவாயில்ல. உங்க கூட தானே இருக்கா. நாம இப்ப சீக்கிரமா கதையை முடிச்சிடலாமா? இருக்கிறவங்க ஏது கூட போயிடும். நம்மளோட வந்தவங்க நம்மளோட ஒண்ணுங்கிறாங்களா இங்க? சரி, என்ன பண்றது? இறுதியாக பகவான் ஆயுளில் 14 நாட்கள் எஞ்சி இருந்த போது கைலாய மலையிலே சித்தசலாகலத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்தார். சுக்கில தியானத்திலே மூழ்கி எஞ்சி இருந்த வேதனையும் ஆயுள், நாமம், கோத்திரம் ஆகிய அகாதி வினைகளையும் வென்று மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி இறகு காலத்தில் 3ஆம் காலமுடைய 3 ஆண்டுகள் 8.5 மாதங்கள் இருக்கும் பொழுது உலகின் உச்சியாகிய சித்த சித்தாந்தத்திலே அமர்ந்து சாம்ராஜ்யத்தை அடைந்தார். சித்தலோக சாம்ராஜ்யத்தை அடைந்தார். நல்ல நேரம் வாய்த்த தம்மா நல்ல நேரம் வாய்த்த தம்மா ஞானம் மலர் பூத்ததம்மா சொல்ல வரும் நல்லரமா சுடலொலிக்க காணுதம்மா அட்டகுண போத சொன்ன அறவுரைகள் கேட்குதம்மா அட்டகுண போத சொன்ன அறவுரைகள் கேட்குதம்மா 8 வகை வினைகள் எல்லாம் எட்டி எட்டி நடக்குதம்மா 8 வகை வினைகள் எல்லாம் எட்டி எட்டி நடக்குதம்மா வானறிவன் அருமில்லையா வானகத்தில் தோன்றுதம்மா வானறிவன் அருமில்லையா வானகத்தில் தோன்றுதம்மா ஞானத்தின் அரும்பினையா நற்பயனை தகுதம்மா மோட்ச கல்யாணம் மோட்ச கல்யாணம் ஆதிநாத பகவனுக்கு மோட்ச கல்யாணம் மோட்ச கல்யாணம் இங்கே மோட்ச கல்யாணம் ஆதிநாத பகவனுக்கு மோட்ச கல்யாணம் இங்கே மோட்ச கல்யாணம் ஆதிநாத பகவனுக்கு மோட்ச கல்யாணம். இப்போ நாடகத்துக்கு தான் மோட்ச கல்யாணம் வந்திருக்குது. இன்னும் பஞ்ச கல்யாணத்துக்கு மோட்ச கல்யாணம் வரல, நாடகத்தில் மட்டும்தான்
தான் மோட்ச கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லுங்கம்மா. நீங்க எல்லாரையும் வரவேற்றோம், நாடகமும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப கடைசியா நன்றியா சொல்லணும்ல. சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்கம்மா. எப்படி மறப்போனாங்க? அதுக்கு தானே நாங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. இங்க டிராமா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும், இந்த நாடகத்தை பார்க்காம வீட்டுல தூங்கிட்டு இருக்கவங்களுக்கும், இந்த நாடகம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்கும், எங்களுக்காக கண் முழிச்சுட்டு இருக்கவங்களுக்கும், முக்கியமா வரது தண்ணி குடிக்க போனப்ப உட்காந்து பார்த்தவங்களுக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனையோ காட்சிகள் இருந்தும் இங்க எல்லாரும் இவ்ளோ அழகா கவனிச்சிட்டு இருக்கீங்களே, அவங்களுக்கு ஒரு பணத்தை கைத்தட்டல போட்டுருவோமா? அதே மாதிரி நன்றி சொல்லணும். நன்றி எப்படின்னா நம்முடைய வாத்தியக்கார் மியூசிக்கார் புருஷோத்தமன் ஐயா அவர்கள் குரூப் வந்து நமக்கு நல்ல உதவி பண்ணியிருக்காங்க. ஆமா, ஸ்பீக்கர் செட்டு மைக் செட்டு கொடுத்தாரு அவர்கள். நம்ம புருஷோத்தமன் சாரை பத்தி சுரேஷ் வாத்தியார் சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப இதுல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் நல்லா எங்களுக்கு ஒரு வாட்டி டயலாக் மிஸ் பண்ண போது அவங்க மேட்ச் பண்ணிட்டு எங்க எல்லாரையுமே காப்பாத்துற தெய்வங்கள் அவங்க. அதுவும் அந்த மைக் செட் போடுற அண்ணன் இருக்காரு பாருங்க, நம்ம குறை எவ்வளோ கட்ட குரலா இருந்தாலும் அதை கேட்கிற மாதிரி மாத்தி கொடுக்குறாரு இல்லையா, அவருக்கு ஒரு ஓட் பண்ணுவோம். அது மட்டுமா, இவ்வளோ நேரம் நம்ம இவ்வளோ நேரம் டிராமா நடிச்சிட்டு இருந்தது கேமரா மூலமா யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவருக்கு நன்றி சொல்லணுமா, அவருக்கு நன்றி சொல்லணுமா. எங்க பசங்க தூங்க கூடாது, எங்களுக்கு பால் கொடுத்தவங்களுக்கும். இப்படியே போனா லிஸ்ட் போயிட்டே இருக்காங்க. வாழியவே பல்நடை காலம் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஒரு பாடல் இருக்கிறது, மோட்ச கல்யாண பாடல். அதுடன் எங்களுடைய நாடக குழு விடைபெற்றுக் கொள்கிறது. போடுங்க மோட்ச கல்யாணம். நாடகக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்னூர் பிரதிஷ்டிலும் 5ஆம் நாள் பாகுபலி சரிதம் வில்லுப்பாட்டுடன் நடைபெறும். அனைவரும் வருகை தந்து கண்டுகளிக்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5ஆம் நாள், அதாவது 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை.
பசங்க 2 பொண்ணா நானும் இவ்வளோ சின்னதுலேருந்து பார்க்குறேன், அழகாக நடிக்குதுங்க. கண்ணதாசன் வேற யார்? 3 பேரா? சாரி, கண்ணதாசன் வேற யாரும் இப்போ இல்லைப்பா, எனக்கானதான்பா. அது மாதிரி இருந்தால் என்ன நல்லா நினைக்கிறாப்பா. நான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னாக்கா, இந்த வர்த்தமான நாடகம் நடிச்சிருந்தாக்கா நம்ம தேவி பொண்ணு அருமையாக நடிச்சிருக்கோம், எல்லாரும் அழ வச்சிருக்கோம். மகாவீர நாடகம் எல்லாரும் அழ வச்சிருக்கோம், அது அருமையாக நடிச்சு நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பாக மெமெண்டோ குடும்பம் மெமெண்டோ குட்டி பசங்க முதல்ல வாங்க. மலரக்கா நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணீங்கன்னா போதும் போதும். நல்லா மீசை வச்சுட்டு நல்லா மிரட்டுறாரு. அப்படிங்களா? மிரட்டுறாங்க. அப்படி யாருக்கு? எங்க ஊர்லயும் நடக்குமா? நீங்க புன்னூர் நாடகத்தை பத்தி பேசுறீங்கப்பா. அடுத்த நாடகத்துக்கு மணி ரெடி ஆயிடுச்சான். அதான் அடுத்த நாடகம் நம்ம ஊர்லயே பொண்ணூர்லயான்னு கேட்டப்பா. இன்னொரு நாளைக்கு இங்கே போட்ட போகுது. ரைட், ஓகே ஓகே ஓகே. சார்ல சொல்லியிருந்தோம், சார்ல வந்து லாரியில வந்து கை தத்துட்டாங்க, வரல. கேட்டுடுங்க. சின்ன பசங்க யசோதாவுக்கு அப்பா பாவரு கண்ணதாசனுக்கு அப்பா. மேல